வணக்கம் நண்பா அண்ட் நண்பீஸ். வெல்கம் டு பிரகாஷ்மதி விளாக்ஸ். இது ஜவ்வாத ஹில்ஸ் சீரீஸோட எபிசோட் நம்பர் 3. எபிசோட் நம்பர் 1 and 2 பார்க்காதவங்களுக்கு அந்த எபிசோடஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிரகாஷ்மதி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ வாங்க எபிசோட் 3க்குள்ளே நம்ம போவோம். வெல்கம் டு பிரகாஷ்மதி விளாக்ஸ். ஸோ இது இந்த ஜவாத் ஹில்ஸோட எபிசோட் நம்பர் 3. ஸோ நம்ம பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பி எப்படி ஜவாத் ஹில்ஸோட அடிவாரம் போலூர் வரைக்கும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோலையும், அண்ட் அந்த போலூர்லேருந்து ஜவாத மலையோட அடிவாரத்துலேருந்து ஜவாத மலையை ஏறி வந்தது அந்த வீடியோவை நம்ம செகண்ட் வீடியோவை போட்டிருப்போம். இது எபிசோட் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ போன வீடியோவில் நாங்கள் ஒரு டீக்காக கஷ்டப்பட்டு ஒரு டீயை குடிச்சு அந்த டீ காசு கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பார்த்தீங்க. ஸோ இப்போ அந்த டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அத்திப்பட்டு 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்குது. இங்கே சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே அங்கே வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருந்ததுன்னா ஒரு குழியில் போடலான்னு ட்ரெஸ்ஸோடலாம் வந்துருக்குறோம். ஆனால் எங்களை ஏமாற்றாமல் வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இப்போ நம்ம ஐயோ இங்கே பேர் பீமன் ஃபால்ஸ் 10 கிலோமீட்டர், ஜமுனா மத்தூர் 5 கிலோமீட்டர். என்னடா ஜமுனா மத்தூர் இங்கே 6 கிலோமீட்டர் போட்டுருது, அங்கே தான் 5 கிலோமீட்டர் போட்டுருந்தது. ஏய் சூப்பராக கூட அந்த கார்டன், அழகாக மஞ்சள் செடி. பலாப்பழம், என்னடா பலாப்பழம்லாம் வைக்கிறீங்க? ஒன்றும் பஸ் ஸ்டாண்டே இருக்குடா, இவ்வளோ பெருசா? இப்போ டக்குன்னு பார்த்தா இது நம்ம ஏதோ மலை ஹில் ஸ்டேஷன் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ இந்த வளவனூர் பக்கம் போன மாதிரி இருக்குது எனக்கு. ஃபோன் வச்சுக்கிற எடுத்து பாருங்க மேப்பை. நீ பார்க்கவே வேணாம், தோயை போட்டுருக்குது. பீமன் ஃபால்ஸ் 3 கிலோமீட்டர். கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குதா? என்னது இது? பீமன் ஃபால்ஸ் இதோ இருக்கு. பீமன் ஃபால்ஸ் செல்லும் வழி தூரம் 3 கிலோமீட்டர். இது உள்ள 3 கிலோமீட்டர் போகணுமா? ஐயோ, இந்த ரோடு இன்னும் சூப்பராக இருக்குது. இவங்களாம் டூரிஸ்டா இல்லை இந்த ஊருக்காரங்களான்னு தெரியல. ஐயா பீமன் ஃபால்ஸ்ல தண்ணி நிறையா இருக்கணும். ஐயா இங்க பாரு பார்க்கு. வா செம்மையா இருக்குல்ல ஆண்டி. இங்க பாரு, இதுதான் கோமுட்டூர் ஏரியா. ஆமா, கோமுட்டூர் லேக்கு. இப்படிதான் போகணுமா? வரும்போது இந்த லேக்ல போட்டிங் போகுமா? பெடல் போட் 75 ரூபாயாம், மட்டர் போட்டு 100 ரூபா. அது வேணாம். ஏய் சூப்பரா இருக்குடா. இதுக்கும் இருக்கும், வரும்போது பார்ப்போம். கரெக்டான ரூட்ல தான் போறோமா? ஏய் அந்த நடுவில் இருக்கிறதுல ஏரி, சாரி ஐலாண்டு மாரி, அது இவங்களே உருவாக்குனதான். மண்ணுக்குட்டியா? ஆமா, மண்ணுக்குட்டி. அது உள்ள நடுவில் சின்னதா ஏதோ அது நிறைய சின்னதாக பார்க் மாரி இருக்குமா உள்ள. இங்கே லெஃப்டா ரைட்டாடா? தெரிஞ்சு லெஃப்ட் தான். அது இப்போ மறுபடியும் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நம்ம பெடல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பெடல் பண்ணிட்டு நம்ம அந்த இதில் போய் இறங்கி அப்படியே வரலாமா. பீமன் ஃபால்ஸ் 2.5 கிலோமீட்டர். கடவுளே, உங்க தலை கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அப்படி மதிக்க மாட்டாங்களே.
பீமன் ஃபால்ஸ் நமக்கு சந்தோஷத்தை தரப்போதா ஏமாற்றத்தை தரப்போதான்னு தெரியல. நம்பிக்கை அதானே எல்லாம். போங்க, போயிட்டு டோக்கனை போட்டு வாங்கி. என்ன டோக்கனுக்கு ஆளே காணும்? ஓப்பன் பண்ணலையோ? ஸோ இதுதான் பீமன் ஃபால்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு. 9 o'clock தான் அலோவ் பண்ணுவாங்களாம். மணி 9 ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒன்றும் யாரையும் காணோம். இந்த வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா தான் சொன்னாங்க 9 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம அவங்க வரத்துக்குள்ளே சும்மா உள்ளே போய் பார்ப்போம் தண்ணி எதாவது இருக்கா இல்லையா அப்படின்ட்டுன்னு. உள்ளே இவ்வளோ ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட நடந்து போகணும் போலையே. வந்து டோக்கன் போடுறவங்க வரத்துக்குள்ளே சும்மா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா. செல்லக்குட்டி, டோக்கன் போடுறவர் எப்போ வருவார்? டோக்கன் போடுறவர் எப்போ வருவார் தெரியுமா? உனக்கு இன்றைக்கும் பிஸ்கெட்டே இல்லைடா. நாங்கள் இவன் எதாவது வச்சுருக்கானான்னு தெரியலையே. டோக்கன் போகிறவர் தெரிஞ்சால் போய் டக்குன்னு கூட்டணுவாயா? டேய் பீமா, பீமன் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ 9 மணிக்கு திறப்பாங்களாம். பட் ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகியும் திறக்கவே இல்லை. ஸோ அதனால் வண்டி அங்கேயே பார்க் பண்ணிட்டு சரி நடந்து போய் குளிப்போம். 3 பேர் உள்ளே போயிருக்காங்க. அந்த 3 பேரோட போனால் நம்ம ஃப்ரீயாக குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே டோக்கன் போகிறவங்க திறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வண்டி இல்லை காரில் கூட இங்கே அந்த வாட்டர் ஃபால் கிட்ட வரைக்குமே போயிடலாமா. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு யாரும் வரலன்னு உடனே கிளம்பிட்டோம். எத்தனை மீட்டர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. எங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர்ஸா? அந்த அங்கிள் ஒழுங்காக திறந்துருந்தாருன்னா அழகாக காசை கொடுத்துட்டு போயின்னே இருக்கலாம். இது பீமன் ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு இப்போ ரெட்டுக்கு 20 rupees, பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 10 ரூபா. காருன்னா எவ்வளோடா போட்டுருந்தது? 20. காருக்குன்னா 20. காருக்கு அதிகம் 40 ரூபா. 40. லாரி எடுத்து வந்தீங்கன்னா 70 ரூபா. என்ன லாரி எடுத்து வந்து என்ன மண்ணு அழும்ப போகிறாங்க? போட்டிருக்காங்கண்ணா லாரிக்கு 70 ரூபா. இங்கே எதுக்குடா லாரி எடுத்துன்னு போகிறாங்க? ஏன்டா இது ஓடுது? வாட்டர் ஃபால்லையும் தண்ணி இருக்கான். ஒரு குட்டி பையன் இந்த ஏரியாவில் ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டணும் இங்கே அவன் சொன்னான். என்ன பிரகாஷ் மதி, மார்னிங் வாக்கா? என்ஜாய். ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாமே. ஃபேமிலியாக வரீங்கனாலும் கம்ஃபர்டபுளாக புளிசோறு கட்டிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டப்போ வண்டி பார்க் பண்ணுறதுக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டரையா போகணும்? ஆஹா வந்துட்டோம்டா.
சத்தம் பலமாக கேட்குதுடா. வாட்டர் ஃபால் நெருங்கிட்டோம் மக்களே. இந்த தண்ணிலாம் வந்து அப்படியே இங்கேருந்து தான் அருவி கொட்டுது. கோடி அருவி கொட்டுதே அடி மேலே. சூப்பராக இருக்குது பாருங்களா இடம். அப்படியே அமைதியாக அல்டிமேட். இந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க. குளிக்கும் இடம் கீழே இதா இருக்குல்ல. அங்கே என்னமோ ஒரு கண்காணிப்பு கோபுரமா. நம்ம அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணியில் இறங்கிடலாம். நம்ம ஏறக்கூடாதோ? வாட்ச் டவர் இருக்கு. வாவ், ஐயோ ஸோ வியூ ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் தண்ணி ஓடுது. இங்கே வேறு எனக்கு சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு வாட்டி இறங்கி ஓடும்னு நினைக்கிறேன். இது சின்னதாக வியூ பாயிண்ட். ஸோ இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது? வாட்டர் ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது மக்களே. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடமும் இருக்குது. அந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்க, இப்படியா வந்து இங்கே போகிற இடத்த பாருங்களேன். எப்பா சூப்பராக இருக்குது இங்கேருந்து. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால் வந்து கீழேயும் போதான். இந்த பாலத்தில் நடந்து வந்து அப்படியே போனால் அங்கே கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் தண்ணியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் சின்ன வழியில் தான் வருது. மேபி கீழே இறங்கினா அங்கே ஒன்றும் அதிகமாக வருமானு தெரில. இந்த கீழே வழி சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த கீழே அது இருக்குல்ல, இந்த இடத்துல போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஏன் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல, வழி இல்லை. அதனால இருக்கும்ன்றியா? இல்லைடா, அது இங்கேருந்து வழிக்கு வேணாம் மேபி ஏதாவது ஒன்று இருப்பாங்க. கீழே இருக்கிற நல்லா சேஃபாக தான் இருக்குது. கீழே பாடுற அவனுக்கு நல்லா அழகாக நீட்டு தரையாக இருக்குது. தெரியுது அவனுக்கு இங்கே ஊற்றுதுல ஃபால்ஸு. அந்த தண்ணி ஊற்றுதுல கீழே அது பாரு எவ்வளோ நீட்டாக அழகாக தரையாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. குளிச்சாகணும். கீழே ஏதோ வழி இருக்குது. அங்கே கீழே பெரிய ஃபால்ஸ் இப்போ நீங்கள் கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் நல்லா இருக்குது. ஆனால் ஏன் அலோவ் பண்ணலன்னு தெரியல. ஸோ நம்ம இங்கே தான் குளிக்கணும். நாங்கள் போயிட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? இந்த பைரவர் வேறு நம்மளே பார்த்துன்னுக்கிறாரு. நம்ம அங்கே கேட்டுக்கிட்ட பார்த்தோம்ல, அவர் உட்காந்து இங்கே வந்து படுத்துன்னுக்கிறாரு எங்க கூட. காதல் ஒரு மனுஷன்